வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கோடக் மஹிந்திரா பேங்க் ஷேர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் அனலிஸ், டெக்னிக்கல் அனலிஸ், ப்ரைஸ் கம்பேரிசன், எஸ்டிமேட் விசஸ் ஆக்சுவல் அனலிஸ், ரேஷியோ அனலிஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைடு மார்க்கெட் ப்ரைஸ், 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ அண்ட் ஸ்டாக் பிஇ வெரிஃபிகேஷன் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். மார்க்கெட் கேப் 4,09,794 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1, டிவிடெண்ட் ஈல்ட் 0.12, கரண்ட் ஷேர் பிரைஸ் 412, 52 வீக் ஹை 460, 52 வீக் ஹை 460லேருந்து 11% டவுனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் லோ 375. ஸோ 52 வீக் லோவிலிருந்து 10% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் நியர்பை 25%. லாஸ்ட் 3 years GGR அண்ட் 2 years CAGR 25% மெயின்டைன் பண்ணுறாங்க. பாட்டம் லைன் க்ரோத் ஆல்மோஸ்ட் 22%. 3 years CAGR அண்ட் 2 years CAGR மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஆவரேஜாக 4.25 மேலேயே வச்சுருக்காங்க. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நல்லா இருக்கு. குவார்டர்லி எஸ்டிமேட் 3,861 கோடி வருது. ஆக்சுவலாக Q2 ரிசல்ட் அவங்க கொடுத்தது 4,924 கோடி. ஸோ 22% அப்படி தான் குவார்டர்லி எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். ஸ்டாக் கடந்த 4 வருஷமாக ஒரு பேரல் சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ 2005 தான் மல்டி இயர் ரெசிடென்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மேலே போய் ப்ரீவியஸ் ரெசிடென்ஸை டெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணி வந்தது அகெயின் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ண மல்டி இயர் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் அப்வர்ட் சேனல் ஒன்று ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வராத அளவுக்கு அப்பர் போய் மறுபடியும் மல்டி இயர் ஹையை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகே, ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். ப்ரைஸ் கம்பேரிசன் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 years கோடக் மஹிந்திரா பேங்க் 19% அப்பு, பேங்க் நிஃப்டி 69% அப்பு, ஆக்சிஸ் பேங்க் 86% அப்பு. இதே லாஸ்ட் 1 year ப்ரைஸ் கம்பேரிசன் பார்க்கும்போது கோடக் மஹிந்திரா பேங்க் 9% அண்டு பேங்க் நிஃப்டி 20%, ஆக்சிஸ் பேங்க் 32% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க அடுத்து ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 88, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 33, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 அண்ட் ROCE 7.6, டெப்ட் டு ஈக்விட்டி 0.6, current ratio 4.55, interest covering ratio 2.03, debt to asset 25 and return on asset 2.51, price to sales 6, price to books 2, book value 158, enterprise value to EBITDA 8 moderate, PG ratio 1. ஸோ ரேஷியோ அனலிஸை பொறுத்தளவுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15க்கு நியர்பை இருக்குது. பேங்கிங் செக்டார் 10க்கு மேலே இருந்தாலே ஓகே. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஓகே. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 7.64, அதுவும் மாடரேட்டாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 வாங்கியிருக்குது. ஸோ மாடரேட் ஸ்கோரு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ ₹339, இம்ப்ளைட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹391.
இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது ஐபி அண்ட் ஐஎம்பி 365 ரூபா. இந்த 365லேருந்து நான் 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நான் கழிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பர்சன்டேஜ் 10% அல்லது ஒரு சிலர் 30% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி மிக்கணும்னு நினைக்கலாம். ஸோ அது உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்துக்குங்க. ஸோ நான் வந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுருக்கேன். காரணம் ஐவி அண்ட் ஐஎம்பி ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து 9% கழிச்சாலே எனக்கு ஃபேர் வேல்யூ வருங்கிற ஒரு ஐடியாவில் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ மை பை ப்ரைஸ் 332. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 412. ஸோ 24% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே கேட்டகரிஸ் ஆகிருக்கிறது, அதனால் ஃபேர் வேல்யூ. அடுத்தது 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஹை 454, லோ 309. ஸோ ஆவரேஜ் 382. ஆவரேஜ் ப்ரைஸ் 382 ரூபாய்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 8% மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ பார்த்துருவோம். ஆவரேஜ் பிஇ 25, 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 25, கரண்ட் ஸ்டாக் பிஇ 21 நியர்பை. ஸோ ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ கம்மியாக இருக்குது, 14% கம்மியாக இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 15.8, அதனால ஸ்டாக் பிஇ 22 இருக்கிறதுனால 38% இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது. Okay, thank you. Any query, please comment. Thank you for watching.